சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து மொக்க வாங்கிய 5 படங்கள். கிட்டத்தட்ட 40-50 வருஷமா சூப்பர் ஸ்டாரா இருக்கிற ரஜினிகாந்த் எக்கச்சக்கமான ஹிட், சூப்பர் ஹிட், பிளாக் பஸ்டர், மெகா பிளாக் பஸ்டர் அது இதுன்னு எவ்வளவோ கொடுத்துருக்காரு. அவரோட 173வது படத்துக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ஸ்லாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எது பண்ணாலுமே ஸ்டைலா இருக்கும். நின்னா ஸ்டைல், நடந்தா ஸ்டைல், உட்கார்ந்த ஸ்டைல், சாப்பிட்டா ஸ்டைல், சிரிச்சா ஸ்டைல், சோகத்துல ஸ்டைல், கோவத்துல ஸ்டைல், ஃபைட்ல ஸ்டைல், டான்ஸ்ல ஸ்டைல், எமோஷனல் ஸ்டைல்னு ஸ்டைலுக்கெல்லாம் ஸ்டைல் ஆகி கிளாஸை காட்டி மாசை காட்டி இன்னைக்கு வர சூப்பர் ஸ்டாரா கிட்டத்தட்ட 40-50 வருஷமா இருக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. என்னதான் சூப்பர் ஸ்டாராகவே இருந்தாலும் அவரோட ஆக்டிங்ல சில பல மொக்கையான படங்களும் இருக்கு. அந்த லிஸ்ட்ல லால் சலாம் சூப்பர் ஸ்டாரோட மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ணி லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 2024 வெளிவந்து மொக்க வாங்கின படம் லால் சலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ராந்த் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் ரிலேட்டட் படம். வசனங்கள் நல்லா இருந்தாலுமே ஸ்டோரி வைஸ் படம் ரொம்பவே சுமாராக போச்சு. மோசமான ரிவ்யூஸும் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் மோசமான வசூலும் கலெக்ட் பண்ணிச்சு. சூப்பர் ஸ்டார் நடித்த மொக்க படத்தில் லால் சலாமும் ஒன்று. அப்புறம் கோச்சடையான் சூப்பர் ஸ்டாரோட இன்னொரு மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ணி எரோஸ் இன்டர்நேஷனல் மீடியா ஒன் குளோபல் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி 2014 வெளிவந்து மொக்க வாங்கின படம் கோச்சடையான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தீபிகா படுகோனே மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படம் ஒரு அனிமேஷன் படமாக எடுக்கப்பட்டுச்சு. படம் அந்த அளவு ஃபேன்ஸ்கிட்ட போய் சேரல. மோசமான கதைக்களத்தினால ப்ரொடக்ஷன் டீமுக்கு ரொம்ப நஷ்டத்தை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மொக்க படத்தில் கோச்சடையானும் ஒன்று. அப்புறம் குசேலன் பி. வாசு டைரக்ட் பண்ணி கவிதாலயா ப்ரொடக்ஷன், 7 ஆர்ட்ஸ் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி 2008 வெளிவந்து மொக்க வாங்கின படம் குசேலன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பசுபதி, மீனா, வடிவேலு மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. ஜி.வி. பிரகாஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். வடிவேலோட காமெடி 100% ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பட் ரொம்ப சுமாரான கதைக்களத்தினால பாக்ஸ் ஆஃபீஸில் மோசமான வசூல் கலெக்ட் பண்ணிச்சு. சூப்பர் ஸ்டார் நடித்த மொக்க படத்தில் இந்த குசேலனும் ஒன்று. அடுத்து பாபா சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணி லோட்டஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ணி 2002 வெளிவந்து மொக்க வாங்கின படம் பாபா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மனிஷா கொய்ராலா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். சாங்ஸ்லாம் விட்டு பட் படம் ரீசெண்டாக ரீரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. பட் அந்த நேரம் படத்தோட கதை சுமாராக இருந்ததுனால படம் மோசமான பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலை கலெக்ட் பண்ணுச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மொக்க படத்தில் இந்த பாபாவும் ஒன்று. அப்புறம் பாண்டியன் எஸ்.பி. முத்துராமன் டைரக்ட் பண்ணி விசாலம் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 1992 வெளிவந்து மொக்க வாங்கின படம் பாண்டியன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், குஷ்பு, ஜெயசுதா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இசைஞானி இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த பாண்டியன் அந்த நேரம் மிக்சட் ரிவ்யூஸ் தான் வாங்கியிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வசூல் சுமாராக தான் கலெக்ட் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மொக்க படம்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஆவரேஜ் ஃபிலிம்னு இந்த பாண்டியன் படத்தை சொல்லலாம். இப்படி நம்ம சொன்ன இந்த 5 படங்களுமே சூப்பர் ஸ்டாரோட ஆக்டில் வந்த மொக்க படங்கள்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது படம் இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பபாய்.